காலையில இந்த 2500 பில்ல நீங்க தானே போட்டீங்க? ஆமா மேம், இந்த பில்லு நான் தான் போட்டேன். இந்த பில்லுல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களான்னு பாருங்களேன். இருக்காதுங்களே, பில்லை செக் பண்ணி தானே பொருளை கொடுத்தேன். நீங்க பொருள் எல்லாம் கொடுக்கக்குள்ள செக் பண்ணி தான் கொடுத்துருக்கீங்க. பெட்டுக்கு பில்லு போட்டிருக்கீங்களே, 10% டிஸ்கவுண்ட் பதிலாக 100% போட்டீங்க. ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டீங்க. அப்ப அந்த பொருளை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்த மாதிரி தானே ஆச்சு. ஆமா மேம், கவனிக்கல மேம். 10% டிஸ்கவுண்ட்க்கு 100% போட்டேன் மேம். நான் எதாச்சும் அந்த பில்லை செக் பண்ணேன். நீங்க போட்ட அந்த பில் மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை நீங்க போட்ட எல்லா பில்லையுமே செக் பண்ணுமான்னு எனக்கு தெரியலையே. சாரி மேம், தெரியாம நடந்துச்சு. என் சம்பளத்தை வேணா பிடிச்சிக்கிறீங்களா? என்னால உங்களுக்கு லாஸ் வேணாம் மேம். அவங்க பில் போடும்போது நான் தான் சிஸ்டம்ல உட்காந்துருந்தேன். தெரியாம எக்ஸ்ட்ராவா ஒரு 0 ஆட் பண்ணிட்டேன். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பில் போடக்கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப பாரு, நமக்கு தான் லாஸ். சாரிமா. தம்பி, எனக்காக நீ ஏன் திட்டு வாங்குற? தப்பு என் பேர்ல தானே. விடுங்க ஆண்டி, தெரிஞ்சா தப்பு பண்ணிருப்பீங்க, தெரியாம தானே தப்பு பண்ணிருப்பீங்க. நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா தேடிட்டு இருக்கேன்? என் போன் எங்கேயோ வச்சுட்டேங்க. நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் கால் பண்ணி பாக்குறேன். கரண்ட்லி சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்கதான் எங்கேயா வச்சிருப்பா பாருமா. கஸ்டமர் யாராச்சும் அட்டென்ட் பண்ணீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி வந்தாங்க, அவங்களதான் அட்டென்ட் பண்ணேன். எத்தனை மணிக்கு வந்தாங்க ஞாபகம் இருக்கா? 10:30 மணி இருக்கும்பா. நான் கேமரா செக் பண்றீங்களா? அதை மறந்துட்டு பாரு. இது என் போன்லயே செக் பண்ணி சொல்றேன். ஒரு பாட்டிக்கு சேர் எல்லாம் போட்டு உட்கார வச்சிருந்தல, அந்த பாட்டி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இங்க பாரு. வீட்டுல கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே. வீட்டுல வேற திட்டுவாங்களே. ஒரு நாளைக்கு கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுல நிறைய பேர் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. பொருளை விற்காட்டாலும் பரவாயில்ல, பொருளை தொலைக்காமலாவது இருக்கலாம்ல. வீட்டை நினைச்சாவே பயமா இருக்கு. சரி, நடந்து போச்சு. உனக்கு அந்த போனை நானே வாங்கி தந்துடுறேன், போதுமா? வேணாக்கா, டேபிள் மேல போன் வச்சது ஏன் தப்பு. பரவாயில்லடா, ஒரு பொருள் ஈஸியா திருடிட்டு போயிடுறாங்கல்ல. இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு திருட்டு போனது. நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு நாளைக்கு எவ்வளவு பொருள் திருட்டு போகுதுன்னு யாருக்கு தெரியும்? நம்ம தான் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். ஆடி ஆஃபர்லாம் போட்டு தானே கொடுத்துருக்கீங்க. இங்க எத்தனை கடை இருக்கு, எல்லா கடையும் தாண்டி உங்க கடைக்கு வந்திருக்கேன். நம்ம கடையில ஆடி மாசத்துல மட்டும் ஆஃபர் போடுறது இல்லைங்க, வருஷம் பூரா தான் ஆஃபர் போடுவோம். 950 ஆச்சு. இந்தாங்கக்கா காசு, நான் வரேன். ஏமா ஆடி மாசத்துல ஆஃபர் போடுறாங்க? ஆடி மாசத்துல பொதுவா எந்த விசேஷமும் இருக்காதுப்பா. கோயில்ல மட்டும் தான் திருவிழா நடக்கும். அப்பனா கடையில சேல்ஸ் கம்மியா இருக்குமே. நகை கடையிலயும் துணி கடையிலயும் ஒரு மாசம் சுத்தமா சேல்ஸே இருக்காது. அதுக்காக தான் ஆடியில ஆஃபர்ன்ற ஒரு விஷயமே வந்தது. நீ நல்லா யோசிச்சு பாரு. ஆடி மாசத்துல விசேஷமே இல்ல, ஆனா கடையில மட்டும் கூட்டம் அதிகமா இருக்கே. ஏன்? ஆஃபர் போட்டனால கடையில கூட்டமா இருக்கு. இப்போ புரியுதா? ஆஃபர்னு ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த மாசத்துல எந்த கடையிலுமே கூட்டம் இருக்காது. அங்க பாருங்க, டொனேஷன் அவங்க வராங்க. ஒரு பக்கம் கஸ்டமருக்கு ஆஃபர் தரணும், இன்னொரு பக்கம் கோயிலுக்கு டொனேஷன் தரணும். இந்த மாசம் மட்டும் எத்தனை கோயிலுக்கு டொனேஷன் தரதுன்னு எனக்கு தெரியல, முடியல. என்ன வீட்டுல ஏதாவது சண்டையா? நானும் காலையில இருந்து பார்க்க டல்லாவே இருக்கா. வர வர வீட்டுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குதுக்கா. வீட்டுக்கு போவே பிடிக்கலையா? ஏன், அம்மா ஏதாவது சொன்னாங்களா? காலில இருந்து இங்க வேலை செஞ்சுட்டு போறேன்க்கா. வீட்டுக்கு போய் நான் தான் வேலை செய்யணுமா? கேட்டா நான் பொண்ணா? இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையா? சும்மா என்னையே திட்டிட்டு இருக்காங்கக்கா. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை. இனிமே எங்க அம்மாண்ட பேசவே மாட்டேன். உங்க சண்டையெல்லாம் ஒரு சண்டை. நீ கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கோ, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கா? யாருக்குன்னா உடம்பு சரியில்லையா? எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நல்ல டைப். 2 கிட்னியும் ஃபெயிலியரா. நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வந்துடுறேன். மனசே கேட்க மாட்டேங்குது. 2 கிட்னியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புலம்புனியே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நம்மளோட பிரச்சனை அதிகமா இருக்கிறவங்களே சந்தோஷமா இருக்காங்கடா. நீ என்னடானா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் புலம்பிட்டு இருக்க. வாழற வாழ்க்கை சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு போவோமே. சரி, நான் போய் அவங்கள பாத்துட்டு வந்துட்டா. அக்கா, ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? சொல்லுடா. அம்மா இன்னைக்கு வேலைக்கு வரலையா? அம்மாவுக்கு நைட்ல இருந்து ஜுரம் அடிச்சுட்டே இருக்குக்கா. ஜுரம் விடவே இல்லை. அம்மாவை ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போகணும். 500 ரூபாய் இருந்தா தரீங்களா? இப்பதாண்டா நான் கடையவே தந்தேன், இன்னும் போனி கூட பண்ணலையே. உங்களை நம்பிதான் வந்தேன். சரிக்கா, நான் வரேன். ஆமா, உங்க அப்பா எங்க? அவர் குடிச்சிட்டு வீட்டையே பத்துங்க எடுக்காருக்கா. வேலைக்கே போக மாட்டாரு. அவர் வேலைக்கு போனா நாங்க ஏன் கஷ்டப்பட போறோம் சொல்லுங்க. உங்க அண்ணன்? அண்ணன் வந்து வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்கக்கா. போனே போக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருடா, இந்த காசு. ஏன்க்கா இன்னும் போனே ஆகலன்னு சொன்னீங்க? போனி அவெல்லாம் பரவாயில்ல, உங்க அம்மா என்கிட்ட வேலை செய்றவங்க. அவங்களை பத்திரமா பாத்துக்கிறது என் கடமை. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் வரேன். முதல்ல அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. ஏதாவது வேணா எனக்கு கால் பண்ணு. 1000 பேர் சொந்தம்னு சொல்லிக்கிறதுனாலும் அம்மா மாதிரி வராதுடா.